Illustration 62. Mrs. Anita Enterprises has written down value in furnitures black. Depreciation rate 10% as on 1/4/2023 80,000. அதாவது அனிதா என்டர்பிரைசஸ் வந்து தன்னுடைய பர்னிச்சர்ஸ் காமிக்குது. அந்த பர்னிச்சர் வேல்யூ எவ்வளோங்க 1/4/2023 எவ்வளோ வேல்யூ இருக்குதுங்க 80,000 இருக்குது. தி பிளாக் கன்சிஸ்ட் ஆஃப் 2 furnitures எக்ஸ் அண்ட் ஒய். அப்போ பர்னிச்சரோட பேர் என்னங்க எக்ஸ்ன்ற ஒரு ஃபர்னிச்சர் ஒய்ன்ற ஒரு ஃபர்னிச்சர்ஸ். மொத்தம் எத்தனை ஃபர்னிச்சர்ஸ் இருக்குதுங்க 2 ஃபர்னிச்சர்ஸ் இருக்குது. அவன் என்ன செய்ய சொல்றான் கம்ப்யூட்டர் டெப்ரிசியேஷன் அண்டர் செக்ஷன் 32 ஆஃப் assessment year 14, 24, 25 in the following cases. Case 1. Furniture X sold for rupees 20,000 on 1/5/2023. Case A. அப்ப இத்தனை கேஸ் இருக்குது. நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்தோம் கேஸ் A எடுக்கிறோம். கேஸ் A எடுத்து எவ்வளவு ஓப்பனிங் வேல்யூ இருந்துச்சு 1/4/2023ல. ஏன்னா இங்க சொல்லிக்கிறான் பாருங்க, இங்க எவ்வளவு சொல்லிக்கிறான் 1/4/23. நமக்கு இப்ப அசஸ்மெண்ட் இயர் தான் தேவை இல்லையா? அசஸ்மெண்ட் இயர் 24-25 பினான்சியல் இயர் என்னங்க 1/4 வெரி குட் 23 to 31/3/2024. அப்ப இதுதான் முக்கியம். நம்ம பினான்சியல் இயர் தான் நீங்க கன்சிடர் பண்ணணும். எவ்வளவு 1/4/2023 இல்லையா? எப்ப வித்துட்டாங்க I told you already. அப்போ 1/4 எவ்வளவு இருந்துச்சு 1/4/2023 எவ்வளவு இருக்குது 80,000 இருக்குது. ஏன்னா 2 மிஷினும் கலந்துருக்கு. அப்ப இந்த 80,000 வந்து எக்ஸ் பிளஸ் ஒய் சேர்ந்த வேல்யூ தான் இது. ஆமா கரெக்ட். ஆமாவா இல்லைங்களா? அதுல பர்னிச்சர் எக்ஸ் என்ன செஞ்சுட்டாங்க சோல்டு பண்ணிட்டாங்க. எப்பயே சோல்டு பண்ணிட்டாங்க 1/5/2023ல 20,000 வேல்யூ போயிடுச்சு. ஆமாவா இல்லையா? இப்ப எவ்வளவுதான் இருக்குது? அப்ப எக்ஸ் சோல்ஸ் பண்ணா இப்ப இதுல என்னதான் இருக்கும்? இது எந்த வேல்யூ தான் ஒய்யோட வேல்யூ தான் 60,000. கரெக்ட். ஸோ அப்ப அதுதான் அவன் சொல்லியிருக்கிறான் 60,000 rupees. அப்ப நம்ம இன்கம் டேக்ஸ்ல வந்து எந்த அக்கௌண்ட்ஸ்ல பண்ற மாதிரி விற்கிற வரைக்கும் டெப்ரிசியேஷன் போடலாம் கூடாது. எதுக்கு நான் சொன்னேன் நேற்று, ஒரு டிஸ்கார்ட் ஆயிடுச்சுன்னா அவ்வளவுதான், அது டெப்ரிசியேஷனே கிடையாது. இருக்கக்கூடிய பேலன்ஸ் மட்டும் தான் டெப்ரிசியேஷன். அப்படி பார்த்தா இந்த ஒய்ன்ற மிஷினரி ஒய்ன்ற பர்னிச்சர்ஸ் தான் இருக்குது. அதுக்கு 10%. எப்படி சார் 10%? பர்னிச்சர்ஸ் 10% தான். எங்க சொல்லிக்கிறான் நீங்க டெப்ரிசியேஷன் ரேட்டு 10%. இதே நீங்க அங்க படிக்கும்போது பார்த்தோம் பர்னிச்சர் எத்தனை பர்சன்டேஜுங்க 10 இன்க்ளூடிங் எலக்ட்ரிக்கல் ஃபிட்டிங்ஸ். அப்படி பார்க்கும்போது இது 10% என்பது 6,000. அப்போ போட்டா இதுக்கு எவ்வளோங்க 6,000 என்பது சரியான விடை. ஸோ இவன் வந்து அவங்க இது கொடுத்துருக்கோம். கிளியரா? ஃபர்ஸ்ட் கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடுச்சா? சரி. ரெண்டாவது கான்செப்ட் பாத்தீங்கன்னா பர்னிச்சர்ஸ் எக்ஸ் சோல்டு ஃபார் 1/1/2024 எவ்வளவுக்கு விற்கிறீங்க 1,00,000 விற்கிறீங்க. சரி, அப்ப இதுவும் அதே கான்செப்ட் தானே? அதேதான். நீங்க அடிச்சிடுறது என்னாச்சு 1/1/2024 தான் விலைக்கு விற்கிறீங்க. நீங்க 1,00,000 விற்கிறீங்க. ஆமா இல்லைங்க? அப்ப இது திருப்பி சொன்னேன் 1/4/2020 எக்ஸ் பிளஸ் ஒய் சேர்ந்ததே எவ்வளவுங்க 80,000. அப்ப இவர் என்ன செஞ்சாரு 1,00,000 விற்கிறாரு. அப்ப நெகட்டிவ் தானே வரும் 80,000. நெகட்டிவ் டெப்ரிசியேஷன் போகக்கூடாது இல்லையா? அப்ப அதுதான் என்ன சொல்றாங்கன்னா நெகட்டிவ் வேல்யூ போகக்கூடாது. நம்ம படிச்சிருக்கோம் டெப்ரிசியேஷன் பொறுத்த வரைக்கும் நெகட்டிவ் வேல்யூ என்ன செய்யக்கூடாது, ரிட்டர்ன் வேல்யூ ஷுட் நாட் பி என்னது நெகட்டிவ் வேல்யூ வரக்கூடாது. சரி வந்துருச்சு. அப்ப அவ்வளவுதான் என்னோட க்ளோசிங் பேலன்ஸ். அப்ப என்னதான் இருக்கு இந்த இடத்துல 0 தான் இருக்கும் இல்லைங்களா? 80,000 பர்ச்சேஸ் எதுவும் இல்லை. சேல்ஸ் ப்ரொசீட்ஸ் வந்து 1 lakh போடக்கூடாது. ஏன் 1 lakh போடக்கூடாது அப்படின்னு கேட்டா இருந்த வேல்யூ அப்படியே க்ளோஸ் ஆயிடுச்சு. 1,00,000 தாங்க சார் நான் வித்தேன். ஆமா நீங்க வித்தீங்க, ஆனா அங்க வேல்யூ எவ்வளவு இருந்துருக்குது. அப்ப என்ன செய்யணும் இடத்துல சேல்ஸ் எவ்வளவு தான் போயிருக்குதுன்னு கன்சிடர் பண்ணி பண்ணிடுங்க. நீங்க 80,000 மிச்சக்கூடிய 20,000 என்னமா கன்சிடர் பண்ணிடணும் ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின். I already told you depreciable கான்செப்ட்ல லாங் டேர்முக்கு இந்த பேச்சுக்கே இடல. எல்லாமே என்னதான் ஷார்ட் டேர்ம்.
சரி எப்படி 20,000 வந்துச்சு வருது? 1,00,000 நீங்க வித்தீங்க, ஆனா வேல்யூ எவ்வளவுதான் இருக்குது? 80,000 தான் இருக்குது. அப்ப அதிகமா வச்சுக்கிறீங்க எவ்வளவுக்கு? 20,000 அதிகமா வச்சுக்கிறீங்க. அப்ப அதுதான் இங்க உங்களுக்கு என்ன வந்திருக்குது? ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின். பட் ப்ரொசீஜரா இப்படிதான் போட்டோம். ரிட்டர்ன் அண்ட் வேல்யூ 80,000 பிளஸ் பர்ச்சேஸ் இது மைனஸ் 80,000. மைனஸ் 1,00,000 போடாம விட்டீங்கன்னா அவ்வளவுதான். என்னோட ரிட்டர்ன் அண்ட் வேல்யூ மட்டும் தான் போக முடியும். மிச்சக்கூடிய எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய 20,000 வந்து என்னது? ஷார்ட் டேர்ம் கேபிட்டல். லாஜிக் புரிஞ்சுதா? சி போயிடலாமா பாயிண்ட்? சில என்ன சொல்றோம்? ஃபர்னிச்சர் எக்ஸ் சோல்டு ஃபார் 1 lakh and furniture எஸ் பர்ச்சேஸ் ஃபார் 35,000 on 1/7/2023. இது வந்து இன்னும் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட் அப்படின்னு பார்த்தா அண்டர்ஸ்டுட் ஆயிட்டா ஈஸி தான் எல்லாமே. திருப்பி இதுல வந்து மாற்றம் கிடையாது. 1/4 அப்படியே இருந்துச்சு. அது அப்படிதான் 1/4/2023 எவ்வளவுதான்? 80,000. எக்ஸ் அண்ட் ஒய் பிளஸ் போட்டுக்கோங்க. எக்ஸ் அண்ட் ஒய் இந்த மெஷினரி என்ன இருக்குது? 80,000 இல்லைங்களா? எக்ஸ் அண்ட் ஒய் மெஷினரி 80,000 பிளஸ் என்ன செஞ்சுக்கிறாரு? சீல் தானே. எஸ் பர்ச்சேஸ் பண்றீங்க. என்னங்க பர்ச்சேஸ் பண்றது? என்ன பண்றீங்க? என்ன பர்னிச்சர் எஸ் வந்து வாங்குறீங்க இல்லையா? எவ்வளவுக்கு வாங்குறீங்க? 35,000. அப்ப 1,15,000 வந்துருச்சு இல்லைங்களா? பட் இது எப்போ வாங்கிக்கிறீங்க? 1/7 எப்ப விற்கிறீங்க? சீல எக்ஸ் சோல்டு அன்னைக்கு வித்துறீங்க நினைக்கிறீங்க. ஒன்னு வித்துட்டு ஒன்று வாங்குறீங்க இல்லையா? அப்ப மெஷின் எக்ஸ் என்ன செஞ்சுறீங்க? சோல்டு என்னைக்கு ஆகுது? அன்னைக்கு. தட் இஸ் 1/7 இல்லையா? எவ்வளவுக்குங்க? 1,00,000 ரூபாய். 15,000 அப்படின்றது ஆன்சரா அப்படின்னு பாத்தீங்கன்னா எஸ் 15,000 தான். அப்ப டெப்ரிசியேஷன் எவ்வளவுதான் போகணும்? 1,500. இந்த இடத்துல ஒரு குழப்பம், யாரும் சொல்லல. இது எப்போ வாங்கிக்கிறீங்க? மெஷினரி 1 வாங்கிட்டீங்க. அப்ப 180 டேஸ்க்கு மேலதான் என்ன செஞ்சுக்கணும்? மெஷினரி உங்க கையில இருந்துருக்கு. ஆமா கரெக்ட். 4, 5, 6 முடிஞ்சு 7ஆம் மாசம் வாங்குறீங்க. இப்ப 7ஆம் மாசம் 9 மாசம் என்ன செஞ்சிருக்குது உங்க கையில இருந்தது. அப்ப 9 months அப்படின்றது சப்ஸ்டான்சியல். தட் இஸ் 180 டேஸ்க்கு மேல இருக்குதா? இருக்குது. அப்ப ஃபுல் டெப்ரிசியேஷன் தான் போகணும். இல்லைன்னா பாதி டெப்ரிசியேஷன் தான் போட்டிருக்கோம். நம்ம அடுத்த காலத்துல பார்க்க போறோம். ஸோ கான்செப்ட் டி போயிடுங்களா? டீல அப்ப அதே தான். எவ்வளவுங்க? 80,000 ஓப்பனிங் இருக்குது. எப்போ பர்ச்சேஸ் பண்றாரு? 40,000 ருபீஸ்க்கு என்ன செய்யறாரு? பர்ச்சேஸ் பண்றாரு. அப்போ எவ்வளவு ஆயிடுச்சு? 1,20,000 ஆயிடுச்சு. 1,20,000. அப்போ சேல்ஸ் ப்ரொசீட்ஸ் எவ்வளவு இருக்குது? 10,000. நம்ம சொல்லலாம், அங்க சொல்லிக்கிறோம். சேல்ஸ் எவ்வளவுங்க? 10,000. ஸோ 10,000 ஆயிடுச்சு இல்லைங்களா? அப்ப எவ்வளவு மிச்சம் இருக்குது? 1,10,000 தான். அப்புறம் பாருங்க டெப்ரிசியேஷன் 11,000 போட்டுருக்காங்க. எப்படி? அதேதான். ஏன்னா இது வந்து என்ன செஞ்சுக்கிறாங்கன்னா எஸ் பர்ச்சேஸ்டு 40,000 on 11/11/2023. வெயிட் பண்ணுங்க.